ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி உப்புமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முதல்ல 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தக்கன வெங்காயம். நான் 2 பல்லாரி எடுத்துருக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக கொஞ்சமாக மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சமாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகா, இஞ்சி குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. அதுக்கப்புறமா உளுந்து 2யுமே போட்டு நல்லா வறுங்க. 2மே நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் நல்லா வறுங்க. வறுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை இதோடு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது போக மிளகா 2 மிளகா, காரத்துக்கு தக்கன மிளகா கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகா, இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துருக்குறேன். மிளகா போடல காரமாக இருக்குன்னா வத்தல் சேர்க்கனா கூட நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் சேர்க்கனா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூடவே 2ம் வெடித்ததுக்கப்புறமா இஞ்சியும் மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கிறேன். இது நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆறி தான் இருக்கும் இட்லி, அதை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி உதுத்து எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக உதுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக உதுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, குட்டி குட்டியாக உதுத்து வச்சுக்கோங்க. இதே இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த தாளத்து கூட அதை கொட்டுங்க. கொட்டி நல்லா பரட்டி விடுங்க எல்லா பக்கமும். சால்ட்டு போதுமா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. லாஸ்ட்டில் பத்தலைன்னா ஆட் பண்ண முடியாதுல்ல, இப்போமே செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் லைட்டாக தூவிட்டு கூட நல்லா பரட்டி விடுங்க 2 பக்கமும். கீழே சட்டியில் ஒட்டாமல் இருக்கணும் இட்லி. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் கூட 1 ஸ்பூன் போல் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டிகிட்டே இருங்க. நல்லா கலர் மாதிரி வந்தப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக நீங்களே சொல்லுவீங்க. குழந்தைங்களும் வேணும் வேணும்னு கேட்பாங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் நான் போடுற சேனல் மேலே உள்ள லிங்க்கில் காட்டிகிட்டே இருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.